என் ஜீவபாதை லோகம் காணும் என் அன்பான தேவா என் ஈசுநாதா நீரே என் அடைக்கலம் நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் என் நம்பிக்கை என் நம்பிக்கை என் நம்பிக்கை என் நம்பிக்கை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எரேமியா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 வரை, சங்கீதம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. தியானத்தின் தலைப்பு கூடார மறைவு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வசனம் 5. என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. எரேமியா 10ஆம் அதிகாரம் வசனம் 20. அன்று போல இன்றும் அநேகர் இப்படியாக புலம்புவதை கேட்கிறோம். பாதுகாப்பு அற்று போய்விட்ட நிலைமை இது. கூடாரத்துக்குள் இருக்கும் வரையில் தீங்கு நம்மை அணுக முடியாது, சத்துரு நம்மை தாக்க முடியாது. கூடாரம் அழிந்து போய்விட்டால் நமக்கு மறைவு இல்லை. இதனால் பாதுகாப்பற்ற கொடிய அனுபவங்களை சந்திக்க நேரிடலாம். கூடாரம் போன்ற நமது சரீரம் நோய்வாய்ப்பட்டு போகலாம். கூடாரம் போல இருந்த நமது பெற்றோர் நம்மை கைவிட்டு விடக்கூடும். புகலிடம் அளித்த கணவன் தள்ளிவிட்டு போய்விடலாம். ஆதரவளித்த கரங்கள் நடுத்தெருவில் நம்மை நிற்கதியாக நிறுத்திவிட்டு விலகிவிடலாம். திடீரென வேலை போய்விடலாம். எதிர்பாராத நிகழ்வுகள் அலைமோதி ஆதரவு அடைக்கலம் என்று நாம் நம்பியிருந்த அத்தனையும் போய்விடலாம். அனாதிகளாக்கப்பட்ட நம்மை சத்ருவும் இலகுவில் கீழே தள்ளிவிட முற்படலாம். பிரியமான தேவ பிள்ளையே, நம்பி இருந்த நம் கூடாரம் அழிந்துவிட்ட நிலையில் இன்று நாம் இருக்கிறோமா? இதோ நம்பிக்கை அளிக்கும் ஜீவ வார்த்தைகள். உனக்காக ஒரு கூடாரம் காத்திருக்கிறது என்பதே அது. கோழிக்கூடு அழிந்து போனாலும் குஞ்சுகளுக்கு கவலை இல்லை. ஏனெனில் கூடு அழிந்தாலும் தாய்க்கோழியின் செட்டைகள் தருகின்ற மறைவும் பாதுகாப்பும் அவைகளுக்கு ஒருபோதும் இல்லாமற் போகாது. அதுபோலவே பாதுகாப்பற்ற நிலையில் நாம் தத்தளிக்கும் போது இந்த உலகத்தின் கூடாரங்கள் அழிந்து போனாலும் நமது பரம தகப்பன் நமக்கு ஒரு மாறாத கூடாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தமது கூடாரத்துக்குள் வருகிறவர்களை ஒளித்து வைக்கிறார். சத்துரு அக்கூடாரத்தை ஒருபோதும் நெருங்க முடியாது. ஒளித்து வைக்கும் கர்த்தர் எப்போதும் நம்மை அங்கேயே வைத்திருப்பது இல்லை. வேளை வரும்போது நம்மை கன்மலை மேல் உயர்த்தி அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாகும்படி நம்மை மாற்றிவிடுகிறார். அன்பானவர்களே, இக்கூடாரத்தை தேடி நீங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை. நமது முழங்கால்களை முடக்கி தேவ வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கூடார மறைவின் அனுபவம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே கலங்காதேயுங்கள் என்றும் அழியாத நித்திய கூடாரமாகிய கர்த்தருடைய புகலிடத்தினுள் இன்றே வந்து சேர்ந்து விடுவோம். அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரமபிதாவே, சகல நம்பிக்கைகளும் அற்றுப்போய் கலங்கி நின்ற எனக்கு இந்நாளிலே நீர் தந்த ஆறுதலின் செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.